என் அருளைப் பெற என் முன் நிற்கும் என் பக்தர்களே, உங்கள் மனதைப் பற்றி நான் சொல்லப் போகிறதை முழுவதும் கேளுங்கள். மனதை வென்றவர்கள்தான் உண்மையான செல்வந்தர்கள். மனதை இழந்தவர்கள்தான் வாழ்க்கையில் தோற்றவர்கள். ஏனெனில் மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவனது சொந்த மனமே. அவன் விரும்பினால் அதை சமநிலையில் வைத்து செல்வம், அமைதி, நிம்மதி, சக்தி எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். அவன் விரும்பினால் அதே மனம் அவனையே அழித்து வறுமை, துன்பம், பயம் எல்லாவற்றிற்கும் காரணமாக மாறிவிடும். வணக்கம் நண்பர்களே, குபேரன் அருள்வாக்கு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நமது மனதை நாம் வழிநடத்தினால் அது நம்மை உயர்த்தும். ஆனால் நாம் மனதை அடக்க முயற்சித்தால் அது நம்மை உடைத்துவிடும். நாம் தீய எண்ணங்களை தடுக்க முயற்சிக்கும் போது அவை நம்மில் மேலும் கொதித்து எழும். நீங்கள் எதிலிருந்து ஓடுகிறீர்களோ அதுவே உங்களை அதிகமாக இழுக்கும். எனவே குபேரன் உபதேசம், அதை தடுக்காதீர்கள், அதை சமநிலைப்படுத்துங்கள். ஒரு நாள் ஒரு மனிதன் என் முன் வந்து வணங்கினான். அவன் அழுதுகொண்டே கூறினான், குபேரனே, என் மனதில் காம எண்ணங்கள் தடுக்க முடியாத அளவுக்கு வருகிறது. என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் வேலை, கவனம், ஆற்றல் அனைவரும் சிதறுகிறது. என்னுடைய மனம் என்னை அடிமையாக்கிவிட்டது. நான் அவனை பார்த்து கேட்டேன், காமம் என்றால் என்னவென்று உனக்கு தெரிகிறதா? அவன், அது ஒரு மோசமான விஷயம்தான் குபேரனே என்று வெட்கப்பட்டு சொன்னான். அப்போது நான் சிரித்தேன். இல்லை பிள்ளையே, உனக்குள் இயற்கையாக உள்ள எதுவும் மோசமானது அல்ல. அதை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதில்தான் சரி, தவறு இருக்கிறது. காமம் என்பது ஒரு உள்ளார்ந்த தேவையின் உணர்வு. பற்றாக்குறை இருக்கும் இடத்தில் ஆசை உருவாகும். பணம் இல்லாதவருக்கு பணம் சம்பாதிக்கும் ஆசை வரும் போல, உடல் நெருக்கமில்லாத போது இன்பம், ஈர்ப்பு, காமம் தோன்றுவது இயல்பு. ஆனால் அதை கட்டுப்பாடின்றி பயன்படுத்துவது மட்டுமே தவறு. அதற்கு காரணம், மனிதன் காமத்தை வெறும் இன்பத்திற்காகவே பயன்படுத்துகிறான். ஆனால் இயற்கை அதை கொடுத்தது வம்சத்தை முன்னெடுக்க. அவன் என்னை கேட்டான், அப்படி இருக்கையில் ஏன் இந்த ஆசை எங்களை கட்டுப்படுத்துகிறது? அப்போது நான் அவனிடம் கூறினேன், காமம் உன்னை கட்டுப்படுத்துவதில்லை பிள்ளையே. உன் சகவாசம், உன் சிந்தனை, உன் பழக்கங்கள் உன்னை அடிமைப்படுத்துகிறது. அதற்காக நான் ஒரு கதை கூறினேன். ஒரு ஆசிரமத்தில் ஒரு சீடன் இருந்தான். அவன் தினமும் பிச்சை எடுக்க ஒரு கிராமத்துக்கு செல்வான். அங்கு ஒரு நாள் ஒரு பையன் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்ததை கண்டான். அவன் அந்த பையனிடம், என்ன பார்க்கிறாய் என்று கேட்டான். அவன், அங்கே தண்ணீர் எடுக்கும் பெண்களைப் பார், அது அழகாக இருக்கிறது என்றான். சீடன் முதலில் கவனிக்கவில்லை. ஆனால் பையன் சொன்னபின் அவனும் அங்கேயே நின்று பார்க்க ஆரம்பித்தான். அன்று முதல் ஒவ்வொரு நாளும் அவன் அந்த மரத்திற்கு சென்று மறைந்து அந்த பெண்களை பார்க்க ஆரம்பித்தான். மெல்ல மெல்ல அவனுடைய மனம் தனது கட்டுப்பாட்டை இழந்தது. ஒவ்வொரு சிந்தனையும் அந்த காட்சியில்தான் முடிந்தது. அவன் ஆசிரம வேலையை மறந்தான். உணவு, தூக்கம், ஒழுக்கம் அனைத்தும் கெட்டது. அவன் மனதில் அமைதியில்லை. குரு இதை கவனித்தார். ஒரு நாள் குரு அவனை பின்தொடர்ந்து அவன் மரத்திற்குப் பின்னால் திருடனைப் போல ஒளிந்து பெண்களை பார்க்கும் காட்சியைக் கண்டார். அவன் பயத்தில் நடுங்கினான். குரு கூறினார், நீ தவறு செய்ததால் அல்ல, தவறான சகவாசம் உன்னுள் நுழைந்துவிட்டது. எதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோமோ அதுவே நமது மனமாக மாறிவிடுகிறது. குருவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அந்த சீடன் வெட்கத்திலும் பயத்திலும் நடுங்கிக் கொண்டே ஆசிரமத்திற்கு திரும்பினான். அவன் மனதில் ஒரே எண்ணம், இன்றிலிருந்து நான் இந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும். இனி ஒருபோதும் அந்த மரத்திற்கு போகக்கூடாது. ஆனால் குபேரன் அருள்வாக்கு ஒன்று தடை செய்ததுதான் மனதை அதிகமாக கவரும். அதேபோல அவனுக்கும் நடந்தது. அவன் நிறுத்த வேண்டும் என்று நினைத்த அளவுக்கு அந்த காட்சிகள் அவனுடைய மனத்தில் அதிகமாக ஓடத் தொடங்கின. அவன் முயற்சி செய்தான். பலமுறை தன்னை அடக்க முயன்றான். ஆனால் ஒவ்வொரு இரவிலும் அவனுடைய மனம் அதே தீய எண்ணங்களால் எரிந்து கொண்டே இருந்தது. அவன் ஆசிரமத்தின் வேலைகளை சரியாக செய்ய முடியவில்லை. குருவின் பேச்சை கூட கவனிக்க முடியவில்லை. அவன் தன்மையை இழந்தான். ஒரு நாள் இரவிலே அவன் அழுதுகொண்டு குருவின் காலடியில் விழுந்தான். குருதேவா, என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் மனம் என் சொன்னபடி கேட்கவில்லை. நான் எத்தனை சபதம் செய்தாலும் என் சிந்தனை என்னை துரத்திக் கொண்டே இருக்கிறது. அப்போது குரு சொன்னார், வா சீடனே, உன் மனம் எப்படி இயங்குகிறது? நான் உனக்கு காட்டுகிறேன். குரு அவனை ஆசிரமத்தின் தோட்டத்திற்கு கொண்டு சென்றார். அங்கு ஆற்றிலிருந்து வரும் தண்ணீர் செல்லும் ஒரு பாதை இருந்தது. குரு கேட்டார், இந்த தண்ணீரின் ஓட்டத்தை நீ நிறுத்த முடியுமா? சீடன், முடியும் குருதேவா என்று நம்பிக்கையுடன் சொன்னான். அவன் உடனே மண்ணை எடுத்து வடிகாலில் அடைத்தான். தண்ணீர் சிறிது நேரம் நின்றது. ஆனால் சில நொடிகளுக்குப் பிறகு அதே தண்ணீர் மண்ணின் மேல் வழிந்து வந்து மற்றொரு பாதையை உருவாக்கி ஓடத் தொடங்கியது. குரு கேட்டார், இதை பார்த்து என்ன புரிகிறது? சீடன் பதில் சொல்லவில்லை.
ஆனால் அடக்கப்பட்ட தண்ணீர் மீண்டும் சிதறி வெளியே வருவது போல அடக்கப்பட்ட ஆசைகளும் நம்மை துரத்தும் என்று அவன் உள்ளுக்குள் உணர்ந்தான். குரு மீண்டும் சொன்னார், பரவாயில்லை, இப்போது கல்லை வைத்து மறைத்து பாரு. அவன் பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு வடிகாலின் நடுவே வைத்தான். தண்ணீர் சிறிது நேரம் நின்றது. ஆனால் சில நேரத்தில் அந்த கல்லுக்கும் மேலாக தண்ணீர் ஓடத் தொடங்கியது. ஒரு பகுதி தண்ணீர் கல்லின் பக்கத்தில் பிளந்து புதிய பாதையை உருவாக்கியது. குரு சிரித்தார். சீதனே, இதுதான் உன் மனம். நீ என்னை அடக்க முயற்சிக்கிறாய், ஆனால் அது அதிக பலத்துடன் புதிய பாதையை உருவாக்கி உன்னை இழுக்கிறது. சீடன் தலையை குனிந்தான். அவனது கண்களில் கண்ணீர். குருதேவா, இதிலிருந்து வெளிவர என்னால் வழி காண முடியவில்லை. இந்த எண்ணங்கள் என்னை ஒரு அடிமை போல ஆக்கிவிட்டது. அப்போது குரு அவனை கைப்பிடித்து நதிக்கரைக்கு கொண்டு சென்றார். இங்கே பாரு சீடனே, தோட்டத்திற்கு போகும் தண்ணீர் இந்த நதியிலிருந்துதான். இந்த நதியின் மூலத்திலேயே வழியை மூடினால் தோட்டத்திற்கு தண்ணீர் போகுமா? சீடன், இல்லை குருதேவா, அங்கே தண்ணீர் செல்லாது. குரு சொன்னார், அப்படித்தான் மனமும். கீழே வரும் எண்ணங்களை தடுக்காதே, அவை வரும் மூலக்காரணத்தை மாற்று. சீடன் கற்கள் மண்ணை எடுத்து நதியின் ஓட்டத்தை தற்காலிகமாக தடுத்தான். தோட்டத்திற்கு தண்ணீர் செல்லவில்லை. ஆனால் சிறிது நேரத்தில் மரங்கள் உலரத் தொடங்கின. அதை பார்த்த குரு சொன்னார், சமநிலை இல்லாமல் தண்ணீர் இருந்தால் செடிகள் அழியும். தண்ணீர் இல்லாமல் இருந்தாலும் செடிகள் அழியும். அதேபோல் காமத்தை மிக அதிகமாக அனுபவித்தாலும் அழிவு, காமத்தை அடக்கிக் கொண்டாலும் அழிவு. சமநிலைதான் வாழ்க்கை. இந்த வார்த்தை சீடனின் உள்ளத்தில் மின்னல் போல் பாய்ந்தது. அவன் புரிந்து கொண்டான், காமத்தை நிறுத்த வேண்டும் என்பதல்ல, அதை சமநிலையில் பயன்படுத்த வேண்டும். அப்போது குரு கேள்வி கேட்டார், நான் உனக்குச் சொன்னால் மாம்பழத்தை நினைக்காதே என்று உன் மனதில் முதலில் தோன்றுவது என்ன? சீடன், மாம்பழம்தானே குருதேவா. குரு சிரித்தார். இதுதான் மனத்தின் இயல்பு. அதை தடுக்க முயற்சிக்காதே, அதை புரிந்துகொள், அதை சமநிலையில் வைத்துக்கொள். அவன் முணுமுணுத்தான். நான் தவறான சகவாசத்தில் இருந்ததால்தான் என் மனம் கெட்ட எண்ணங்களால் நிரம்பியது. குரு தலை அசைத்தார். நீ எந்த சகவாசத்தில் இருக்கிறாயோ அந்த மனிதர்களின் எண்ணங்களே உன் மனமாக மாறும். அந்த இரவு சீடன் மிக நிம்மதியாக தூங்கினான். காலையில் எழுந்தபோது அவனுக்குள் புதிதான ஆற்றல் இருந்தது. அவன் பிச்சைக்கு சென்றான். அந்த பெண்கள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்தனர். அவன் அருகே சென்று தண்ணீர் கேட்டான். ஒரு பெண் தண்ணீர் கொடுத்து அவனது கால்களை தொட்டு வணங்கினாள். அவனது உள்ளத்தில் நல்ல ஆற்றல் எழுந்தது. அவனது மனம் தெளிந்தது. அவன் திரும்பிச் செல்லும்போது அந்த பையன் மீண்டும் வந்து சொன்னான், நீ இன்றும் பார்க்க வந்திருக்கிறியா? அப்போது சீடன் புன்னகைத்தான். நாமே பார்க்காமல் மற்றவர்களை பார்த்து ஒளிந்து கொள்வது எதற்கும் பயனில்லை. ஒரு பெண்ணை விரும்பினால் நேராக சென்று சொல். அவளுக்கும் பிடித்திருந்தால் திருமணம் செய். ஆனா வாழ்க்கையை மரத்தின் பின்னால் ஒளிந்து நாசம் பண்ணாதே. அந்த பையனின் மனமும் மாற ஆரம்பித்தது. இதுதான் சகவாசத்தின் சக்தி. நல்ல சகவாசம் சிந்தனையை மாற்றும், சிந்தனை மனதை மாற்றும், மனம் வாழ்க்கையை மாற்றும். இதை கேட்ட மனிதன் என் முன் நின்று, குபேரனே, இப்பொழுது எனக்கு எல்லாம் புரிந்தது என்று வணங்கினான். குபேரனாக நான் அந்த மனிதனை பார்த்து புன்னகைத்தேன். அவன் மனதில் இருந்த குற்ற உணர்வு, அவமானம், பயம் அனைத்தும் ஒரு நிழல் போல மாறிக்கொண்டிருந்தது. அவன் பணிந்தபடி கேட்டான், குபேரனே, என் மனதில் கெட்ட எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நான் என்னை குற்றவாளி போல் உணர்கிறேன். அதே எண்ணங்களை அடக்க முயல்கிறேன். ஆனால் அவை இன்னும் அதிகமாக எழுகிறது. இதிலிருந்து எப்படி வெளியேறுவது? அப்போது நான் அருள்வாக்கு வழங்கினர். பக்தனே, நீ உன் மனதை எதிர்த்து போராடுவது தண்ணீர் ஓடையை மண்ணால் அடைக்க முயல்வதைப் போன்றது. அதை அடக்கினால் அது வெடித்து நின்னை மூழ்க வைக்கும். மனதை தடுக்க முயற்சிக்காதே, அதை புரிந்து கொள். நான் மேலும் சொன்னேன், உன் மனதில் காமம் வருகிறது என்றால் நீ தவறானவன் அல்ல. அது மனித உடலின் இயல்பு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உன் உடலில், உன் ஜீன்களில், உன் இரத்தத்தில் உள்ள ஒரு இயற்கை செயல். அதை ஒரே நாளில் நீ தடுக்க முடியாது. சபதம் செய்தால் மட்டும் அது மறைந்து போகாது. அவன் கேட்கத் தொடங்கினான். அவன் உள்ளே ஏதோ உருகியது. நான் தொடர்ந்தேன். ஆனால் உன்னிடம் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அந்த சக்தி என்னவோ தெரியுமா? உன் கவனத்தை மாற்றும் திறன், உன் ஆற்றலை மாற்றும் திறன், உன் மனத்தை வழிநடத்தும் திறன். அவன் தலையை தூக்கினான். அது எப்படி குபேரனே என்று கேட்டான். அதற்கு நான் சொன்னேன், மனிதன் காமத்தை தடை செய்ய முயற்சிக்கும்போது அந்த ஆசை தீ போல எரியும். ஆனால் அவன் அந்த உணர்வை சமநிலை, ஒழுக்கம், கவனம் என்ற பாதையில் செலுத்தினால் அது ஒரு பெரும் ஆற்றலாக மாறும். செல்வம், சாதனை, இலக்கு எல்லாவற்றையும் அடைய உதவும் சக்தியாக மாறும். பிறகு நான் அவனுக்கு மேலும் விளக்கினேன். விலங்குகளுக்கும் ஆசை உண்டு. ஆனால் அவை அதை பயன்படுத்துவது வம்சத்தை பெருக்குவதற்கு மட்டும்.
ஆனால் மனிதன் அதை இன்பத்திற்காக, அடிமைத்தனத்திற்காக, கற்பனைகளுக்காக நாசமாக்கிக் கொள்கிறான். அதுதான் தவறு. ஆசை தவறு இல்லை. அதை தவறான பாதையில் செலுத்துவதுதான் தவறு. அவன் மெதுவாக தலையசைத்தான். நான் மேலும் சொன்னேன், பக்தனே, ஆசை ஆற்றல். ஆற்றலை எங்கு செலுத்துகிறாயோ அதேதான் உன் வாழ்க்கை. ஆசையை தடுக்க முயற்சித்தால் அது நஞ்சாகும். ஆசையை சமநிலையில் கையாழ்ந்தால் அது அமிர்தமாகும். அவன் என்னை நோக்கி, அப்படியானால் குபேரனே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த கேள்விக்காகவே நான் அவனுக்கு அந்த பெரிய கதையை சொன்னேன். ஏனெனில் அந்த சீடனின் வாழ்க்கையில் நடந்தது உன் வாழ்க்கையிலும் உங்களின் வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடக்கின்ற உண்மைதான். குரு சீடனிடம் சொன்னது போல நானும் இப்பொழுது உனக்கு சொல்கிறேன். உன் முடிச்சைப் பிடி. உன் மனத்தின் மூலத்தை அறி. உன் சகவாசத்தை மாற்று. உன் பழக்கங்களை சுத்தப்படுத்து. அப்போதுதான் ஆசை ஓடும் பாதை மாறும். அவன் அமைதியாக கேட்டான். நான் மேலும் சொன்னேன், சில நேரங்களில் உனக்குள் காமம் இருக்காது. ஆனால் நீ இருக்கும் சூழல், நீ இருக்கும் கூட்டம், நீ பார்க்கும் வீடியோக்கள், நீ படிக்கும் விஷயங்கள், அவைதான் உன் மனத்தில் அந்த எண்ணங்களை விதைக்கின்றன. சகவாசம், சிந்தனை, மனநிலை, கடைசியில் வாழ்க்கை. இதுதான் மனிதன் அனுபவிக்கும் சங்கிலி. அவன் ஆழமாக சுவாசித்தான். நான் புன்னகைத்தேன். பக்தனே, உன் மனம் உனக்கு எதிரியாக இருக்க வேண்டியதில்லை. அது உன் மிகப்பெரிய தோழனாக இருக்க முடியும். அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்று. உன் ஆசைக்கு பயப்படாதே. ஆசையை புரிந்து கொள். அதை சமநிலையில் வைத்து கையாளு. அவன் கண்ணீர் மல்க கேட்டான். குபேரனே, உங்கள் அருள்வாக்கு எனக்கு புதிய வாழ்க்கை கொடுத்தது. அப்போது நான் சொன்னேன், உனக்கான என் இறுதி அருள்வாக்கு என்னவென்று தெரியுமா? நீ ஒரு உயிராற்றல். உன் உடலில் ஓடும் இந்த ஆசை, இச்சை, காமம், அவை அனைத்தும் ஆற்றலின் வடிவங்கள். அவற்றை அடிமைப்படுத்தி செல்வம், சாதனை, நிம்மதி, செழிப்பு, அமைதி எல்லாவற்றையும் உருவாக்கும் சக்தி உன்னுள் உள்ளது. அவன் மௌனமாக நின்றான். அவனது மனம் சுத்தமாக இருந்தது. அவனது கண்களில் தெளிவு. அவன் வணங்கி சென்றான். அருள்வாக்கு முடிவு. ஒவ்வொரு பக்தனும் இந்த உண்மையை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் அவன் மனதை வெல்வான். மனதை வென்றவன் செல்வத்தையும் வெல்வான். அந்த மனிதன் என் அருள்வாக்கை கேட்டபின் அவனுள் இருந்த குழப்பம் மெதுவாக கரைந்தது. அவன் மனதில் இருந்த குழப்பமான குரல்கள் சற்று சத்தம் குறைத்தது. காரணம் ஒன்று, அவன் தனது மனத்தை எதிரியாக பார்க்காமல் அதற்குள் இருக்கும் இயற்கையை புரிந்து கொள்ளத் தொடங்கினான். ஆனால் நான் அவனை நிறுத்தவில்லை. அவனிடம் இன்னும் சொல்ல வேண்டியது இருந்தது. பக்தனே, நான் சொன்னேன், உன் மனத்தில் வரும் காம எண்ணங்கள் உன்னை துரத்துவதாக நினைக்காதே. அவை வந்து நீரைப் போல ஓடிவிடும். ஆனால் நீ அவற்றை தடுக்க முயன்றால் அவை கல் மீது மோதும் அலைகளைப் போல அதிக பலத்துடன் திரும்பி வந்து உன் மனதை அடித்துத் தள்ளும். அவன் நிமிர்ந்து கேட்டான். நான் தொடர்ந்து சொன்னேன், சீதனுடைய கதையை நினைவுகூர். அவன் ஆசிரமத்திற்கு திரும்பியபோது அவனுக்குள் அமைதியில்லை. அவன் சிந்தனைகள் அவனை புண்படுத்தின. அவன் தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, ஒரு வேலையிலும் மனம் நிலைக்கவில்லை. அதேபோல் உனக்கும் நடக்கிறது. நான் மேலும் சொன்னேன், உன் மனம் பிரச்சினை இல்லை. உன் மனம் செய்யும் வேலைதான் இது. அது உனக்கு உணர்வுகளை, ஆசைகளை, நினைவுகளை, அனுபவங்களை பரிமாறுகிறது. ஆனால் நீ அவற்றின் அடிமை ஆகும்போதுதான் பிரச்சினை ஆரம்பிக்கிறது. அவன் அமைதியாக இருந்தான். ஆசை என்ற ஒன்று இரு வழிகளில் செல்கிறது என்று நான் விளக்கினேன். ஒன்று கீழ்நிலை வழி, உடல் இன்பம், உடனடி கற்பனை, அடிமை. 2 மேல்நிலை வழி, ஆற்றலை உயர்த்துவது, செல்வத்தை ஈர்ப்பது, வாழ்க்கையை மேம்படுத்துவது. பக்தனே, நான் புன்னகையுடன் சொன்னேன், காமம் என்பது தீ போல. தீயை அடக்க முயற்சித்தால் அது புகையாக மாறி மூச்சை திணற வைக்கும். தீயை தவறாக பயன்படுத்தினால் அது வீட்டை எரித்துவிடும். ஆனால் சமநிலையில் வைத்தால் அது ஒரு விளக்காக ஒளிர்ந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தும். அவன் ஆழமாக சுவாசித்தான். அப்படியானால் குபேரனே, நான் எப்படி இந்த ஆற்றலை மாற்றுவது என்று கேட்டான். அதற்கு நான் அவனிடம் ஒரு மகத்தான ரகசியத்தை பகிர்ந்தேன். ஆசை உடல் முதல் எழுகிறது, ஆனால் அதை மாற்றும் அதிகாரம் உன் மனதில் உள்ளது. அவன் புரியாமல் என்னைக் கண்டான். நான் அதன் உண்மையை சொன்னேன். மனம் எங்கு நிற்கிறது, ஆசை அங்கு ஓடுகிறது. உன் கண்கள் எதை பார்க்கிறது, உன் மனம் அதையே விரும்புகிறது. உன் காதுகள் எதை கேட்கிறது, உன் நினைவுகள் அதையே உருவாக்குகிறது. அவன் தலையசைத்தான். நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு விதையை மண்ணில் வைக்கலாம். அது நல்ல மண்ணில் விழுந்தால் மரமாக வளரும். அது கல்லில் விழுந்தால் முளைக்காது. அதேபோல் காமம் என்ற விதை இயற்கையானது. ஆனால் அது கெட்ட சகவாசத்தில் விழுந்தால் அது உன்னை நாசம் செய்கிறது. நல்ல சகவாசத்தில் விழுந்தால் அது உன்னை வளர்க்கும் ஆற்றலாக மாறும். அவன் சில நொடிகள் கண்களை மூடியான்.
அது அவனது உள்ளத்தில் ஒன்றை புரிந்து கொண்டார் போல. நான் தொடர்ந்தேன், அந்த சீடனை பாரு. அவன் தவறான சகவாசத்தில் இருந்ததால் அவனுடைய எண்ணங்கள் கீழிறங்கின. ஆனால் அவன் குருவின் அருகில் இருந்தபோது அவனது மனம் உயர்ந்தது. அந்த பையன் அவனை கெடுத்தான். பிறகு சீடன் அந்த பையனை திருத்தினான். இதுதான் சகவாசத்தின் மாற்றுப் பலம். நான் அவனை பார்த்து சொன்னேன், நீ உன் மனதில் வரும் ஆசையை எதிரியாகக் காணாதே. அதை ஒரு தூதராகப் பார். அது உன்னிடம் சொல்ல வருவது, உன்னுள் ஆற்றல் உள்ளது, அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். அவன் என் காலடியில் விழுந்தான். குபேரனே, என் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் அவனுக்கு 3 அருள்வாக்குகளை அளித்தேன். அருள்வாக்கு 1, ஒழுக்கமில்லாத ஆசை நாசம். ஆசை தவறு அல்ல, ஆனால் அளவுக்கு மீறிய ஆசை மனதை அசுத்தப்படுத்தும். அருள்வாக்கு 2, சகவாசம் மனதை உருவாக்கும். நீ எதை பார்க்கிறாய், எதை கேட்கிறாய், எந்த வீடியோக்களை பார்க்கிறாய், எந்த மனிதர்களுடன் இருக்கிறாய், அவை அனைத்தும் உன் சிந்தனைகளின் மூல காரணம். அருள்வாக்கு 3, ஆசையை மாற்று, வாழ்க்கை மாறும். ஊனுள் ஓடும் காம ஆற்றலை உன் இலக்கிற்கு மாற்றினால் நீ இறைவனின் பேரருளை பெறுவாய். அதே ஆற்றலால் பலர் சாதனைகள் செய்திருக்கிறார்கள். அவன் கண்களில் நம்பிக்கை பிறந்தது. அவனுடைய மூச்சு சீரானது. அவன் மனம் தெளிந்தது. அவன் வாழ்நாளில் முதல் முறையாக காமத்தை ஒரு பகைவராக அல்ல, ஒரு சக்தியாக பார்த்தான். அவன் எழுந்து நமஸ்காரம் செய்து, குபேரனே, இன்று என் மனம் சுத்தமாகிவிட்டது என்று வணங்கி சென்றான். அந்த நொடியில் அவன் இன்னும் ஒருவராக இல்லை, ஒரு புதிய மனிதனாக மாறிவிட்டான். அந்த மனிதன் வணங்கி சென்ற பிறகு நானும் சில நொடிகள் நிம்மதியாக மௌனமாயிருந்தேன். ஏனெனில் மனத்தை வென்றவன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் வெல்ல முடியும். அவன் இப்போது அந்த முதல் படியை எடுத்திருந்தான். ஆனால் அருள்வாக்கு இங்கேயே முடிவதில்லை. நான் சொல்வது ஒவ்வொரு பக்தனுக்கும் வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடியது. அவ்வளவு நேரத்தில் என்னுடைய இன்னொரு பக்தன் என் முன் வந்தான். அவனும் அதே கேள்வி கேட்டான். குபேரனே, என் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நேரத்தில் நான் நல்லவன், அடுத்த நொடியில் என் மனம் இழுக்கும் ஆசைகளில் விழுந்து விடுகிறேன். என்னை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் தன் கைகளை கூட்டி விண்ணப்பித்தான். என் மனதை நான் எப்படி வெல்வது? அப்போது நான் புன்னகைத்தேன். நீ தவறு செய்கிறாய், பிள்ளையே என்று சொல்லினேன். அவன் அதிர்ச்சியாக என்னை பார்த்தான். நான் தொடர்ந்து கூறினேன், மனதை வெல்ல முயற்சி செய்வது தவறு, மனத்தை புரிந்து கொள்ள வேண்டியதுதான் சரி. அவன் குழப்பத்துடன் கேட்டான், அதற்கு என்ன வித்தியாசம் குபேரனே? நான் அவனுக்குச் சொன்னேன், ஒரு நதியை வெல்ல முடியுமா? ஒரு காற்றை வெல்ல முடியுமா? ஒரு தீப்பொறியை வெல்ல முடியுமா? இல்லையே. ஆனால் அவற்றை சரியாக பயன்படுத்தினால் அவை உனக்கு உதவும் சக்திகளாக மாறும். அவன் தலையசைத்தான். நான் இதை மேலும் விளக்கினேன். மனம் ஒரு நதியைப் போல, அது எப்போதும் ஓடும், அதை தடுக்க முடியாது. ஆனா அதை புரிந்து கொண்டு சமநிலையில் ஓடவிட்டால் அது நமக்கு வாழ்வாதாரம் தரும். அவன் ஒரு ஆழ்ந்த சுவாசம் விட்டான். அப்போது நான் அவனிடம் ஆழமான அருள்வாக்கு ஒன்றை வழங்கினேன். உன் மனதில் கெட்ட எண்ணங்கள் வருவதற்கு காரணம் நீ அல்ல. அந்த எண்ணங்களை நீ உணவளிக்கவில்லை என்றால் அவை நீராவி போல மறைந்துவிடும். அவனுக்கு புரியவில்லை. நான் அவனுக்கு ஒரு கதையை சொன்னேன். கதை: 2 ஓநாய்கள். ஆசையின் ரகசியம். ஒரு வயதான முனிவர் தன் சீடர்களிடம் சொன்னார், ஒவ்வொரு மனிதனுள்ளும் 2 ஓநாய்கள் இருக்கின்றன. 1. முதல் ஓநாய் கோபம், காமம், பேராசை, பொறாமை, பயம். 2ஆம் ஓநாய் அமைதி, சமநிலை, அன்பு, அறிவு, ஒழுக்கம். சீடர்கள் கேட்டார்கள், குருவே, எது ஜெயிக்கும்? முனிவர் சொன்னார், நீ எதை உணவளிக்கிறாயோ அதுதான் ஜெயிக்கும். நான் பக்தனிடம் சொன்னேன், உன் மனத்தில் கெட்ட எண்ணங்கள் வரும்போது அதை போராடாதே, அதை உணவளிக்காதே. உன் கவனத்தை வேறு ஒன்றில் வை. அதுவே மனத்தை கையாளும் ரகசியம். அவன் கண்களில் ஒளி மிளிர்ந்தது. பிறகு நான் மேலும் சொன்னேன், பக்தனே, நீ உன் மனதை வெல்ல முடியாது. ஆனால் நீ உன் மனதை உன் பக்கத்தில் நிற்க வைக்க முடியும். அவன் கேட்டான், அது எப்படி பாசிபிள் குபேரனே? நான் அவனுக்கு 3 விதிகளை சொன்னேன். குபேரனின் 3 மனவழி அறிவுரைகள். 1. உன் ஆசைக்கு பெயர் கொடு. உன் மனதில் பிழை உணர்வை தந்து அதை அடக்க முயற்சிக்காதே. அது ஒரு உணர்வு என்று புரிந்து கொள். அந்த உணர்வுக்கு ஒரு பெயர் கொடு. இது இயற்கையான ஆசை, இது நான் அல்ல என்று சொல்லிக்கொள். எண்ணத்திலிருந்து நீ தன்னை பிரித்துவிட்டால் அது உன்னை துரத்தாது. 2. உன் மனத்தை வேலை செய்யவிடு. நீ வேலை இல்லாமல் இருந்தால் மனம் புழுதி பறக்க ஆரம்பிக்கும். உன் மனம் நல்ல வேலை செய்ய அதற்கு நல்ல பணிகள் கொடு. நல்ல இலக்கு, நல்ல பழக்கம், உடற்பயிற்சி, தினசரி அட்டவணை பொறுப்புகள். மனம் வேலை தெரிந்த குதிரை போல நடத்தப்பட்டால் சாந்தமாக இருக்கும். 3. சகவாசத்தை மாற்று. மனம் மாறும். நீ இருக்கும் கூட்டமே உன் ஆசையின் திசையை தீர்மானிக்கும்.
மோசமான வீடியோக்கள், காம கற்பனைகள், கெட்ட நண்பர்கள், சலிப்பு பழக்கங்கள் இவை அனைத்தும் உன் ஆசையை தவறான வழியில் செலுத்தும். ஆனால் நல்ல மனிதர்கள், நல்ல செய்தி, நல்ல சூழல், நல்ல செயல்கள் இவை ஆசையை உயர்ந்த ஆற்றலாக மாற்றும். அவன் என்னை பார்த்து சொன்னான், குபேரனே, உங்கள் வார்த்தைகளால் என் மனக்கிளர்ச்சி அமைதியானது. இப்படி நான் வாழ முடியும். நான் கூறினேன், நீ ஆசையை வெல்ல வேண்டியதில்லை, அதை வழிநடத்த கற்றுக்கொள். அப்போதுதான் நீ உன் மனத்துக்கு ராஜாவாக இருப்பாய். அவன் வணங்கி வெளியேறிக் கொண்டிருந்தான். அவன் நிழலே கூட முன்பு இருந்த மனிதனின் நிழலாக இருந்ததில்லை. அவனுள் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. ஒரு ஒளி, ஒரு தெளிவு, ஒரு வலிமை. அவன் சென்றபோது நான் அவன் மனதில் கடைசி அருள்வாக்கை வைத்தேன். சமநிலை உள்ள இடத்தில்தான் செல்வம் தங்கும். சமநிலை உள்ள இடத்தில்தான் அமைதி வளரும். உள்ளம் அமைந்தால் வாழ்க்கை உயர்ந்துவிடும். இதுவே என் அருள்வாக்கு.